அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒரு வருஷமா ரொம்ப மன குழப்பத்திலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறேன். ஸோ இது வரைக்குமே எந்த குறையும் இல்லை. எனக்கு கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நிம்மதியும் சந்தோஷமாக தான் இருந்தேன். சரி. பட் இந்த ஒரு வருஷமா ரொம்ப ரொம்ப அதாவது பல இடங்களுக்கு போகிறேன். நான் எப்படி என்னோட டென்ஷனை குறைச்சிக்கிறதுன்றதுக்காக இதோட என்னோட தொழிலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரி. அது ஏன்னு சொன்னால் ஒரு வருஷம் முன்னாடி என் தம்பி இறந்துட்டான். அதாவது சடனாக நான் காலையில் 10 மணிக்கு என்கிட்ட பேசினா 10:30 இறந்துட்டான். யாரு? என்னோட தம்பி. அவர் காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார செய்யுங்க. அதை செய்துட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே பொண்ணு தான். ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ அவங்களெல்லாம் பார்க்கணும். அந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும். பின்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதையே நடந்து போனதையே நினச்சிங்கன்னா மரணம் ஜனனம்ன்றது எப்படி வரும்னு சொல்ல முடியாதம்மா. காமராஜர் 10 மணிக்கு பேசின்னுக்கிறாரு. மீட்டிங்கில் பேசுகிறாரு. காந்தி ஜெயந்தி. காந்தியை பற்றி பேசுகிறாரு. உலக தலைவர் அவர். காந்தியை பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, நான் உண்மையான காந்தியவாதியாக இருந்தால் என்னுடைய மரணம் காந்தி ஜெயந்தியில் தான் நடக்கணும் அப்படின்றாரு. 2 மணிக்கு இறந்துட்டார். யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியான மரணம் அது. உலகமே அதிர்ந்து போச்சு. அவர் இறப்பு இந்தியாவே மர்ச்சல் ஆகி போச்சு. ஆனால் நடந்து போச்சு. அடுத்தது உலகம் ரன்னிங் ஆகாமையாக இருக்குது. அது தொடர்ந்து போய்க்கின்னு தான் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கக்கூடாது. ஆனால் நடந்து போச்சு. நம்ம அதையே நினச்சிக்கின்னு அங்கேயே நின்றுட்டோம்னா அடுத்த செயலை நம்ம செய்ய முடியாமல் போயிடும். அவருடைய கொள்கைகள் நிறைவேறாமல் போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது அவர் எங்கே விட்டாரோ அதிலிருந்து நீங்கள் தொடரணும். அப்படி தொடரும் போது தான் நீங்கள் அவருக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். அதை விட்டுப்பட்டு நீங்கள் அதையே யோசித்து திரும்பி 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 அந்த நினைவையே வர வச்சிங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும். எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது. குழப்பம் உண்டாகிடும். அதனால் அந்த குழப்பத்தை தூக்கி போடுங்க. மரணம் நம்மளும் மரணிக்க தான் போகிறோம். நம்மளும் ஒன்றும் இங்கேயே இருக்க போதில்லை. அவர் மட்டும் மரணம் இல்லை, எல்லாருக்கும் மரணம். நம்ம பெற்றுக்கிறோம் குழந்தை. ஆனால் நம்ம இருக்கிறோம், நம்ம குழந்தை செத்து போதே. அது எப்படி சாகலாம்? நம்ம தானே பெற்றோம். நம்மளால் காப்பாற்ற முடியலையாத்த. ஏன் முடியல? எதுக்குன்னு எப்போது யோசித்தோமா? ஐயோ குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு. டாக்டர்கிட்ட தூக்கின்னு ஓடுறோம். டாக்டர் என்ன பண்ணுறாரு? தாய் தாப்பன் டாக்டர்கிட்ட தூக்கி போகும்போது அந்த குழந்தைய மர்ச்சலாகி போய் அவங்க மறண்டு போய் என்ன நடக்குமோன்னு டாக்டர் அவசரப்படுத்துவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார்? கேர்லெஸ்ஸாக இருப்பார். ஏன்? அவங்களுக்கு அனுபவம் ஆகிப்போச்சு. இப்படியே பார்த்து 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 அனுபவம் ஆச்சு. ஆனால் நம்ம குழந்தைக்கு நமக்கு முதல்ல இருக்கிறதால நமக்கு அனுபவம் இல்லை. நம்ம பயப்படுறோம், மறந்துடுறோம், டாக்டரை திட்டுறோம். இது மாதிரி அந்த உறவுகள் என்னும்போது இந்த மனம் தாங்காது. ஆனால் இந்த உறவு இல்லாத எத்தனை மரணங்கள் இந்த கொரோனாஸில் இருந்தது இந்த ஒரு வருஷத்தில். யாரை பற்றியாவது நம்ம யோசித்தோமா? எல்லாரும் உயிர் தான், எல்லாரும் உடல் தான். யாரை பற்றியுமே நம்ம யோசிக்கல. ஆனால் நம்ம உறவை பற்றி மட்டும்தான் நமக்கு முக்கியத்துவம் தெரியுது. இதுதான் பந்தம்ன்றது. இந்த பந்தத்திலேருந்து வெளியே வரணும். நம்ம வெளியே வந்தோம்னா தான் நம்ம அடுத்த காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்ததுக்கு இந்த உலகத்தில் எதையாவது செய்துட்டு போகணும். அது மாதிரி நீங்கள் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வாங்க. உங்கள் செயலை நீங்கள் செய்யுங்க. உலகத்துக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியும் அதை செய்யுங்க. அதுதான் நீங்கள் பிறந்ததுக்கு அர்த்தம். அதெல்லாம் கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த என்னோட கடமைகளையோ இதையோ நான் இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மனசு ரொம்ப நிற்காது. ஏன்னு சொன்னால் அதுதான் நேற்று கூட கிளாஸில் பேசும்போது நான் சொன்னேன். ஆண்களினுடைய மனம் இருக்குது, பெண்களுக்கும் மனம் இருக்குது. ஆண்களினுடைய மனம் சூரிய மாதிரி, பெண்களினுடைய மனம் சந்திர மாதிரி. சந்திரன் ஏன் பெண்களினுடைய மனம் சந்திரமானா சின்ன சின்ன விஷயத்தை கூட கண்ணில் தண்ணி வந்துடும். சின்ன சின்ன விஷயத்தை கூட பயம் வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தோண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆம்பளையினுடைய மனம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். பார்க்கலாம், போக்கும், நடக்கட்டும், பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அதனால் அதை சூரியன் நாங்கள், இதை சந்திரன் நாங்கள். இதை சூரியனை ஆக்கணும். பெண்களுடைய மனசையும் சூரியனை ஆக்கணும்னா இந்த பாதையில் பயணம் பண்ணவங்களுக்கு அந்த துக்கம் வராது.
அந்த துக்கத்தில் இயற்கை, மரணம்ன்றது இயற்கை தானே அப்படின்றது நம்ம மனசு நமக்கு பதில் சொல்லும் போது தான் நம்ம எடுப்போம். 1000 பேர் வெளியே வந்து சொன்னால் கூட நம்ம மனசு கேட்காது. அவங்களுக்குன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் துக்கம் எனக்கு தான் தெரியும் தான் நினைக்குமே தவிர சரி அவங்க சொன்னதுன்னு கேட்காது மனசு. ஆனால் என் மனசு எனக்கு பதில் சொல்லும்போது ஆமாம் இதுதான் சரியில்லை அப்படின்னு நானே எடுத்துப்பேன். அது மாதிரி நீங்கள் ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணுங்க, அந்த பாதை சரியான பாதையில் போங்க, உங்கள் மனசுலேருந்து அந்த குழப்பமெல்லாம் போயிடும், தெளிவாக இருப்பீங்க, நல்லதை இந்த உலகத்துக்கு செய்வீங்க. இருவினை அழித்தோரை படிக்காத. இப்போ ஊரில் நல்லவன் 4 பேர் இருப்பாங்க, அவங்கள எக்காரணத்து கொண்டோம் உன் மண்ணு வாரி போடுற மாதிரி உன் வார்த்தையால் அவங்கள பழித்து பேசுகிறாத. அது ரொம்ப தப்பான விஷயம். உனக்கு தீர்க்க முடியாத ஒரு இழிவான ஒரு நிலையை அது கொண்டு போய் சேர்த்துரும். எப்போ புறம் பேசினா நமக்கு அவங்கள பற்றி தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அவங்கள பற்றி நம்ம புறம் பேசுவோம். புறம் பேசுறது எவ்வளோ பேர் இருக்குன்னு நாம் உண்மையிலே புரிஞ்சுக்கணும். பிறவிக்கெல்லாம் காரணமானது எதுவோ அது புறம் பேசுறது. புறம் பேசுறது என்ன சமயம் நமக்கு முழுசாக அந்த விஷயத்தை பற்றி தெரியாது, ஆனால் தெரியாமலே அவர் அப்படிதாங்க இவர் இப்படி தாங்கன்னு இட்டு கட்டி பேசுவோம். சரிங்களா? பலமுறை சொல்லியிருக்கிறேன், நமக்கு எல்லாம் தெரியணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. யாரோ ஒருத்தர் செவுத்து பின்னாடி நின்று பேசுவார், நான் இங்கே நின்றுன்னு இருப்பேன், நான் கேட்குற விஷயமா இருந்தால் அவர் என் முன்னாடியே பேசியிருப்பார். நான் கேட்கக்கூடாதுன்னு செவுத்து பின்னாடி நின்று பேசுகிறார், நான் அதை ஆர்வமாக கேட்க வேண்டிய வேலை இல்லை. நமக்கு கேட்கணுன்னு இருந்தால் அவர் வந்து சொல்லியிருப்பார்ல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் பேசுகிறேன் நான் அப்படியே காதை அம்பு மாதிரி அப்படியே பூராகும். அவன் என்ன பேசுகிறான், அவங்களே காது வச்ச மாதிரி பேசினிருப்பாங்க, ஆனால் இந்த காதில் எல்லாம் விடும். அந்த ஆர்வம் இருக்கவே கூடாது. அந்த ஆர்வம் நம்மள மாதிரி அப்பியாசிக்கு மிகப்பெரிய சத்துரு. நமக்கு முதல் எதிரி யாருன்னா அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு ஆர்வமாக இருந்தால் நமக்கு முதல் எதிரி வேறு யாரும் இல்லை, இந்த ஆர்வம் தான். ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ எதையாவது விடணும்னு ஆசைப்பட்டனா முதல்ல நீ எதை வர தெரியுமா, ஆர்வத்தை விட்டுடு. தெரிஞ்சுக்கலாம் அது என்ன இது நான் ஓடுற பாரு, அந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்து. அப்போ தான்டா உனக்கு இறைவனை வந்து நிற்பான். அடுத்து நீ ஓடணுன்னா இறைவனும் வரமாட்டான், நீ யாருன்னு கடைசியில் தெரியாமல் போயிடும். அப்போது நமக்கு சத்ரு யாருன்னா இந்த ஆர்வத்தை முதல்ல நிறுத்திடணும். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் அங்கே கண்ணை மூடின்னு உக்காந்தோன்னு சொன்னால் இவ்வளோ நாள் படித்ததும் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கிறதும் நம்ம கண்ணு முன்னாடி ஓடிக்கினே இருக்கும். அப்போ நமக்கு எங்கே முக்தி கிடைக்கும், எங்கே மோட்சம் கிடைக்கும்? அப்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை அழித்தால் மட்டும்தான் பாடமே பண்ண முடியும். இல்லைன்னா அதுதான் வந்து போய்கினே இருக்கும். நான் பாடம் பண்ணுவேன், ஐயா பாடம் கொடுங்க, பாடம் பண்ணிக்கினே இருக்கான். ஆனால் ஐயா வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த புக்கு இது படி, அவருக்கு படிக்க தெரியாதனால இதை படி அதை படின்னு. அப்போ இந்த படி நம்ம அவருக்காக படித்து காட்டும்போது இயற்கையிலே நமக்கு அப்படி ஒரு ஆர்வம் வரும். ஆனால் அது எவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்ததுன்னு நாம் பாடம் பண்ணும்போது தான் புரிஞ்சுது. பாடம் பண்ணுவோம், அதில் ஒரு அனுபவம் வரும், ஆனால் என் மனசு சும்மா இருக்காது. இந்த பாட்டு ஒன்று அப்போ தான் ஞாபகம் வரும். பாட்டு ஞாபகம் வந்தவுடனே அந்த அனுபவத்தை வந்து நம்ம அழகாக வெளியே போயிடும். அப்போது நாம் சேர்த்த அறிவு நமக்கு எங்கே தடையாக வந்து நிற்குது, நாம் எதை அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிக்கிற நேரத்தில் அது வந்து நம்மளை அழிச்சிது. அப்போது நம்ம சேர்த்து வச்ச இந்த அறிவு மொத்தமாக எப்போ அழியுதோ அப்போ தான் இறைவனே நமக்கு தெரியுமா. ஒன்றும் இல்லாமல் இந்த மனம் எப்போ ஆகுதோ அப்போ தான் இறைவன் அந்த கண்ணாடி மாதிரி அவன் வந்து காட்சி இருப்பான். அழுக்காகிற கண்ணாடி நம்ம முகமே தெரிய போகிறதில்ல, இப்போ இறைவனோட முகம் எப்படி தெரியும்? அழுக்காகிற கண்ணாடி மாதிரி இந்த மனம் கண்ணாடியும் அழுக்காக தான் இருக்குது. நமக்கு உண்மையிலேயே சுத்தம் பண்ணணும்னு ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் முதல்ல சுத்தம் பண்ண வேண்டியது இந்த மனம் என்னும் இந்த மாய கண்ணாடியை முதல்ல சுத்தம் பண்ணணும். அப்போது இறைவன் அகத்தில் ஒரு பூ மாதிரி பூப்பான். அதுவும் எந்த பூ மாதிரி? தாமரை பூ மாதிரி பூப்பான். ஏன் சாமி எல்லா சாமியும் சாமந்தி பூ மேலே உட்காரலாம், ரோஜா பூ மேலே உட்காரலாம், மல்லி ரொம்ப வாசனையாக இருக்கும் அது மேலே உட்காரலாம், ஏன் சாமி தாமரை பூ மேலேயே உட்கார்றாங்க அப்படின்னா, அந்த தாமரைன்றது ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி நின்னாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் இந்த மலர் நிற்கும். அது கீழே ஒரு நாள் முங்கவே முங்காது. சரி, தண்ணி ரொம்ப இருக்கும்போது தான் மேலே நின்றுதே, தண்ணியெலாம் குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் ஆனாலும் அந்த தாமரை மட்டும் மேலேயே தான் இருக்கும்.
ஒரு நாளும் எது கூட ஒட்டாது. அப்போ இந்த அறிவு இந்த உலகம்ன்ற அந்த தண்ணி கூட இருந்தாலும் இறைவன்ற அந்த சூரியனை பார்த்து இருக்கிற மாதிரி என்னோட அறிவும் எப்பவுமே மேல்நிலையில நிற்கணும். அதை உணத்துக்காக தான் எல்லா சாமியும் ஒன்று கையில் வச்சுன்னு இருக்கும் தாமரையை, இல்லை தாமரைக்கு மேலே உட்காந்துன்னு இருக்கும். நான் எப்படி அது மேலே உட்காந்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் உட்கார்றா, அப்போ தான் இறைவன்ற சூரியன் உனக்குள்ளே உதிப்பான்றதை அங்கே சிம்பாலிக்காக காட்டுறாங்க. நாம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முருகர் வள்ளி தெய்வனோட காட்சி கொடுப்பாரு. அந்த வள்ளி தெய்வானோட காட்சி கொடுக்கும்போது ஒரு பக்கம் சந்திரன் இருக்கும், ஒரு பக்கம் சூரியன் இருக்கும், ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வானம் இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு என்ன, ஒரு கையில் என்ன பண்ணும், முட்டா இருக்கும், ஒரு கையில் பார்த்தோன்னா மலர்ந்துருக்கும் அந்த பூ. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லா பக்கம் மலர்ந்து மாதிரி இருக்குது. அப்போது அந்த தாத்பரியம் புரியல. நிலவு எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கிற அம்பாள் கையில் இருக்கிற மலர் முட்டா இருக்கும். சூரியன் எந்த பக்கம் இருக்குதோ அந்த கையில் அம்பாள் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் மலர்ந்துருக்கும். அப்போது இறைவனை கண்டால் இந்த முட்டு தாமரை போல் மலர்ந்து நிற்குன்றதுக்கு அடையாளமாக தான் அங்கே காமிச்சிருக்காங்க. தெய்வன்றது வேறு ஒன்றும் இல்லை சாமி, நீ ஒரு நாள் அந்த மாதிரி ஆகணும். அங்கே இருக்கிற உருவகம் எல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே நீ உணரணுன்றதுக்காக தான் அங்கே இவ்வளோ விஷயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஐயாவை சிவன் சொல்கிறோம், ஏன் சாமி ஐயா இப்படி சிவம் ஆவார் அப்படின்னு கேள்விகள் வருது, நியாயமான கேள்வி தான். ஐயா இப்படி சிவம் ஆவார், சரி ஐயா சிவம் இல்லை, அப்போ யார் சிவன் சொல்லுங்க. ஐயா சிவம் இல்லைப்பா ஏற்றுக்கிறேன்ப்பா, சரி யார் சிவன் சொல்லிடுங்க, அப்போ நான் அவரை ஏற்றுக்கலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சாமி? இன்னாரு தான் சிவன் சொல்லிட்டா நம்ம யாரையும் சொல்ல வேண்டிய வேலை இல்லையா, கரெக்டாக அவரை போய் பிடிச்சிக்கலாமே. மருத்துவவாதம் செய்யக்கூடிய யாராவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லையே. தேனை சுவைக்கிறேன், உணர்றேன், நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அது இப்படி கருப்போ சிவப்போ, தேனுக்குள் சுவை கருப்போ சிவப்போ, சொல்லுப்பா நீ தானே சுவைச்ச, சொல்லுப்பா, நான் யாராலும் சொல்ல முடியாது. அதை போல் சிவம் இல்லைன்னு சொன்னால் நீ காட்டுறதுக்கு தயாராக இருந்தால் இல்லைன்னு சொல்லு. சிவன் ஒருத்தரை உணர்ந்தால், சிவம் யாருன்னு கண்டால் அவன் சிவமாகவே ஆகக்கூடிய சக்தி அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ என் குருநாதரை சிவம் ஏன் சொல்கிறேன்னா, என் குருநாதர் மட்டும்தான் சிவம் யாருன்றதை சொன்னார். சிவம் எப்படி உனக்குள்ளே இருக்குதுன்னு காட்டி கொடுத்தாரு. எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள், யாருக்கிட்டையும் பாடம் இல்லையே. எத்தனையோ மகான்கள் சமாதி இருக்குது, எத்தனையோ ஆசிரமங்கள்லாம் இருக்குது, எல்லாம் போகலாம், விழுந்து கும்பிடலாம், அவ்வளோதானே பண்ண முடியும். அங்கே வழி இருக்கா? அவர் போன வழியை காட்டி கொடுத்து அங்கே வழிமுறை இருக்குதா? இல்லையே. இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஆசிரமம், அங்கே இருக்கிறவங்க வந்தாங்க, அவர் குருநாதர் நல்ல குருநாதர், உண்மையான குருநாதர் தான். ஆனால் அவர் சொல்லி கொடுக்கும்போது யாரும் நின்று அதை வாங்கி உள்வாங்கிறதுக்கு சீடர்கள் இல்லை. அவர் காலம் முடிஞ்சு அவர் சமாதியாக போயிட்டார். இப்போ வந்தவங்க அதை எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. குருநாதர் அவர் கொடுத்த கலை இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, குருநாதரை கொண்டாடுறோம், ஆனால் அவர் கொடுத்த கலை இருந்தால் நல்லா இருக்குமேனே. இப்போ ஒரு ஆசனம் ஒரு சாமி நீங்கள் சொல்லிக் கொடுங்களா, நீங்கள் சொல்லிக் கொடுங்களான்றாங்க. இங்கேயும் வந்தாங்க, சரி சொல்லிக் கொடுக்குறேன், அவசரப்பட வேணாம். புரியுதுங்களா? அப்போது சமாதிகள் இருக்குது, எத்தனையோ ஆசிரமங்கள்லாம் இருக்குது, எல்லாம் போனால் ஊந்து கும்பிட்டு தான் வர முடியும். சிவன் யாருன்றதை காட்ட முடியாது. ஆனால் இந்த ஆசிரமத்தில் சிவன் யாருன்னு காட்டக்கூடிய கலை இருக்குது. அதுக்கு சாட்சியா இங்கே ஒருத்தர் உக்காண்டு இருக்காரு. இதை ரெண்டும் எங்கே செய்ய முடியுதோ அங்கே தான் சிவம் இருக்காரு. அது பேர் தான் சிவா சமாதி நிலை. அந்த நிலை தான் யார் சிவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த இடத்துல கலைன்றது ஒரு நாளும் அழியாது.